நாம் தினம் தினம் அரண்மனை விட்டு வருவதும் ஆடிப்பாடி திரிவதும் நீராடி போவதும் உண்மைதானா அல்லது கனவில் நடக்கிறதா? நினைவில் தான் நடக்கிறது. நாளை நிரந்தரமாக போகிறேன். மன்னர் மகள் நீ. அந்த மகளுக்கு மன்னர் நீங்கள். இதன் முடிவே எனக்கு தெரியவில்லை. இதன் ஆரம்பமே எனக்கு தெரியவில்லை. அன்பு, சாவுக்கும் சக்தி இல்லை நம்மை பிரிக்க. வேறு யாருக்கு இருக்க முடியும்? அலங்காரி, ரத்னாவின் போர் பயிற்சி எவ்வளவு முடிந்திருக்கிறது என்று கேட்டாயோ? கேட்டேன். வாழ்வீச்சும் வேல்வீச்சும் முடிந்ததாம். இப்பொழுது வில்லெடுத்து கடை தொடுக்கும் பயிற்சி நடக்கிறது என்று சொன்னாள். ஜீவகன் கெட்டிக்காரன். குறுகிய காலத்தில் அத்தனையும் கற்றுக் கொடுத்து விட்டான். அவன் திறமைக்கு நம் கோட்டை தளபதியாக நியமிக்க முடிவு செய்து விட்டேன். என்ன, அந்த பதவி என் அண்ணன் வகிப்பதல்லவா? அதனால் என்ன, மன்னருத்தான் வரவா என் மீது நம்பிக்கை குறைந்து கொண்டே வருகிறதே. அப்படியெல்லாம் நினைத்து விடாதே வீரகேசா. உன் பொறுப்புகளை குறைக்கத்தான் இந்த ஏற்பாடு. தந்தை ஏற்று வந்த பதவியை மகன் ஏற்கட்டுமே. மாற்ற முடியாதா? மாற்றாது என்பதுதான் என் கருத்து. இது மட்டும் நிச்சயமா தரமாட்டார் உங்க அப்பா. எதையும் கேட்டு கொடுப்பவர் அல்ல என் தந்தை, கேட்காமலே கொடுப்பவர். ஆமா, இத்தனை நாள் உன்னை கேட்காமலே நான் எல்லாம் கொடுத்து வந்தேன். அது உன் விளையாட்டிற்கு. இப்பொழுது உன்னை கேட்டு ஒன்றை கொடுக்க போகிறேன். அது உன் வாழ்க்கைக்கு. என் வாழ்க்கைக்கா? ஆமாம்மா, இது உன் தாயிருந்து கேட்க வேண்டிய கேள்வி. அதனால் என்னப்பா? எனக்கு தாயும் தந்தையும் நீங்கள் தானே. என்ன விஷயம்? உன் பிறந்த நாளன்றே உனக்கு திருமணம் நிச்சயிக்க போகிறேன். அப்பா, கலங்காதே அம்மா. உனக்கு பிடித்தம் இல்லாமலோ எனக்கு பொருத்தம் இல்லாமலோ நான் எதையும் செய்ய மாட்டேன். உண்மையாகவா? ஆமாம்மா. உன் மனம் நிறைந்தவன் யாராவது இருக்கிறானா? என்ன கேள்வி அப்பா இது? ரத்னா, ஒவ்வொரு தந்தையும் கேட்க வேண்டிய கேள்வி அம்மா இது. உன் வாழ்க்கையை பொறுத்துத்தான் இந்நாட்டின் வருங்காலமே இருக்கிறது. உனக்கு வரும் துணைவன் தான் மக்களின் தந்தை. இதற்கு பொருத்தமாக நீ யாரை தேர்ந்தெடுத்தாலும் நான் தடை சொல்ல மாட்டேன். யார் என்று சொல்லம்மா. நாளை சபையிலே சொல்லுகிறேன் அப்பா. ஏமா, அப்பா இவ்வளவு நேரம் யாரு யாருன்னு கேட்டாரே, பேர் சொல்லக்கூடாது? போடி, அப்பா கிட்ட எப்படி சொல்றது? எனக்கு வெக்கமா இருக்கிறது. அப்புறம் சொல்ல சொல்லுங்க. சரியான யோசனை. வாங்கம்மா வாங்க. என்னமா சமாச்சாரம்? அவரு யாரு? அவர் இல்லையா? யாரு? அண்ணனா? நீங்க எப்படி வர்றீங்க? அவர் இப்பதான் இப்படி போறாரு அவங்க அம்மா பாக்குறதுக்கு வீட்டுக்கு. நாளை என் பிறந்த நாள் என்று தெரிந்துமா போயிருக்கிறார். நாளைக்கு தானே பிறந்த நாள். இன்னைய வேலை இன்னைக்கு, நாளைய வேலை நாளைக்குன்னு நினைக்கிறவர் எங்க அண்ணன். வெள்ளி முளைக்கிறதுக்குள்ள சொல்லி வச்ச மாதிரி வந்துருவாரு. வரவில்லையானால் நான் நினைத்தது நடக்காதே. ஆமா ஆமா ஆமா, அப்படி சொல்லாதீங்கம்மா. உங்க நல்ல மனசுக்கு சந்தோஷமா நடக்குமா. என்ன பண்றதுமா, வீட்டு ஞாபகம் வந்துன்னா எந்த வேலை எப்படி இருந்தாலும் அப்படியே போட்டுட்டு ஓடிடுறாரு. பெத்தவங்களுக்கு அப்புறம் தானுங்களே மத்தவங்க. அவங்க அம்மாவுக்கு கருவேப்பிள்ளை கொத்தாட்டம் அவரு எங்க போயிட்டாங்களா? அடேங்க அப்பா, இளவரசி தேடி வர்ற அளவுக்கு மதிப்பு சம்பாதிச்சுக்கிட்டாரு அண்ணன்.
அம்மா யாரம்மா நீ? இந்த வீட்டில் இதுவரை என் தாயை தவிர வேறு எந்த பிள்ளையும் நான் பார்த்ததில்லை. ஆகையால் என் தாய் என்று நினைத்து அறியாமல் உங்களை தொட்டுவிட்டேன். என்னை மன்னித்து விடம்மா. அம்மா அம்மா கண்ணி, என்னை மன்னித்து விடம்மா. இந்த பெண் யார்? சொல்லுகிறேன். ஆஷா, இவன் தான் என் மகன். போய் உன் வேலையை பாருமா. பிடிவா. வணக்கம் அரசே. அமருங்க. இவன் தான் என் ஒரே மகன், என் வீர மகன். நாடு சொல்ல வேண்டியது நீங்கள் சொல்லுகிறீர்களே அம்மா. மகனை பற்றிய தாயின் அனுமானம் தான் தரணியின் தீர்மானம். எங்கள் கதையெல்லாம் தெரியுமா தம்பி? தெரியும் அரசே, தெரியும். நடந்த கதைகளை என் தாய் சொன்னார்கள். நடக்காத கதைகளை வீணர்களின் வாய் சொன்னது. போனது போகட்டும். பூபதி அரசரிடம் விரைவில் அழைத்து போ. பிடிகட்டி வாழ்ந்தவர்கள் இப்படி குடிகெட்டு வாழ்கிறார்கள். குணம் கெட்டான் தம்பி, குடிகெட்டார் அண்ணன். அரசே, உங்கள் வாழ்வு மலர கூடிய விரைவில் ஒரு ஏற்பாடு செய்கிறேன். கவலைப்படாதீர்கள். என் கவலை எல்லாம் என்னை பற்றி இல்லை, என் கண்மணியை பற்றித்தான். அம்மா ஆஷா, அழாதே தாயே. என்னை உன் அன்பு சகோதரனாக நினைத்துக் கொள். ஐயோ, பால்வடியும் உன் முகத்தை பார்த்த பிறகுமா பாதகம் செய்தான் உன் சித்தப்பன்? மனிதரிலே நாய்கள் உண்டு, பேய்கள் உண்டு, மற்றும் பல மிருகம் உண்டு என்று சொன்னவர்கள் உன் சித்தப்பனை பார்த்த பிறகுதான் சொன்னார்களோ என்னவோ. எழுந்து. இனிமேல் உங்களுக்கு ஒரு துன்பமும் வராது. அரசே, ஒரு யோசனை. மன்னரிடம் தங்களை பற்றி நான் சொல்வதை விட நீங்களே உங்கள் கைப்பட ஒரு கடிதம் எழுதி கொடுத்தால் மிகவும் நன்றாயிருக்கும், இல்லையா? அதுவும் சரிதான். மன்னருக்கு நம்பிக்கை ஏற்படும். எழுதி உன் கையெழுத்து ஜீவகன் கையெழுத்துக்கு சமமாக இருக்குமா? சந்தேகமே வேண்டாம். ஜீவகன் எழுத்தாகவே இருக்கும். இரண்டுமே ஒருவர் எடுத்துதான் தளபதி. வேதம் கூற எந்த மேதையாலும் முடியாது. சாரி இக்ராம், என் வேலை முடிந்தது. இனி உன் வேலை வெற்றியோடு ஆரம்பமாக வேண்டும். வெற்றியோடு முடிய வேண்டும் என்று சொல்லுங்கள் தளபதி. இந்த இக்கரம் சிரித்து பார்த்திருக்கிறீர்கள், சீறி பார்த்திருக்கிறீர்கள், அழுது பார்த்ததில்லை. நாளை மருதநாட்டு அவையிலே பாருங்கள் எனது பழுதுபடாத நடிப்பை. எங்கேம்மா சொல்லாம போயிட்டீங்க? அம்மா அம்மா, ஏன் அழறீங்க? யார் என்ன சொன்னாங்க? என்னை ஒண்ணும் கேட்காது. நான் கேட்கலன்னா நாளைக்கு எல்லாரும் என்ன இல்ல கேட்பாங்க. விடிஞ்சா உங்க பிறந்த நாள். என்னை மன்னனாக்கிய மக்களுக்கும் அம்மக்களை காக்க எனக்கு உற்ற துணையாக இருக்கும் நிர்வாகிகளுக்கும் குறுநில மன்னர்களுக்கும் அவர்கள் பரிசுகளை இங்கு கொண்டு வந்து கொடுத்த தூதர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றி. இனி அடுத்த நிகழ்ச்சி. சபையோர்களே, மேன்மதங்கிய நமது மதிப்பிற்குரிய இளவரசியாரின் பிறந்த தின பரிசாக மக்கள் சார்பாகவும் இம்மன்றத்தின் சார்பாகவும் மன்னர் சார்பாகவும் அன்னவர் கேட்பதை வழங்கப்படும். தேவி, சென்ற ஆண்டு மானியம் கேட்டீர்கள் மருத்துவ விடுதிக்கு. அதற்கு முன்னாண்டு லட்சவராக பொன் கேட்டீர்கள் பாலர் பள்ளி பராமரிப்புக்கு. அவையெல்லாம் மற்றவர் நலனுக்கு. இவ்வாண்டாவது
தங்களது நலனுக்கு ஏதேனும் கேட்க வேண்டும் என்பதே எங்களது விருப்பம். ரத்னா, அம்மா, இப்போது எனக்கு ஒண்ணும் வேண்டாம்ப்பா. ரத்னா, உன் வாழ்க்கைக்கு வேண்டியதை எனக்காக நான் வாழ விரும்பும் போது கேட்கிறேன். மற்றதை கவனிங்கள் அப்பா. நல்லதம்மா. பரிசு பொருள்களை எடுத்து செல்லுங்கள். ரத்னா, ஏன் இந்த கண்ணீர்? இன்னும் சபைக்கே வரவில்லையே. வராத காரணம் மன்னர் பேரில் உள்ள அலட்சியம்தான். நம்ப முடியவில்லை. நடக்காத வரையில் நடந்து விட்டாலோ அதை நம்பித்தான் ஆக வேண்டும். யார் இவன்? போல் தெரிகிறது. பிடிச்சு அடிச்சு பார்த்தா இந்த ஓலையை வச்சிடலாம். எது கேட்டாலும் சொல்ல மறுக்கிறான். கொடைப்படி. அரசே, இப்படியும் நடக்குமா? என் மனம் கொதிக்கிறது அரசே, கொதிக்கிறது. ஓலையில் இருப்பது என்ன? நாம் எல்லாம் உயிரோடு இருக்க கூடாது என்று இருக்கிறது. அத்தா, படியிடு. என்னால் பேசவே முடியவில்லை. பேசுவேன். சர்தாரே மில்லத் சுல்தான் பகாவுதீன் அவர்களின் மேலான சமூகத்திற்கு ஜீவகன் அடிபணிந்து எழுதிக் கொள்வது. நான் வந்த வேலை படிப்படியாக முடிந்து வருகிறது. மன்னரின் பூரண அன்புக்கு பாத்தியமாக நடித்து விட்டேன். நாளைய தினம் எனக்கு கோட்டை தளபதி பதவி கிடைக்கப் போகிறது. நமது மனக்கோட்டைகளை நிறைவேற்ற இதுதான் சமயம். நான் கோட்டையை காவலற்று செய்து விடுகிறேன். படைகளுடன் வந்துவிட்டால் நமது வெற்றிக்கு தடையே இருக்காது. இங்கனம் தங்களது பணியாள் ஜீவகன். போய் பித்தலாட்டம். யாரோ வஞ்சகமா எழுதிருக்காங்க. மகாராஜா நம்பாதீங்க. சித்தா, மன்னிக்க வேண்டும். இது அரசவை, அமைதி சேவை. மகாராஜா, என்ன போக விடுங்க. நான் போய் எங்க அண்ணனை அழைச்சிட்டு வரேன் மகாராஜா. வணக்கம் அரசே. வருக வருக. உங்கள் வரவு நல்வரவாகுக. மோசம், வழிப்பறி நடந்து விட்டது. வழியிலேயே தாக்கப்பட்டேன். வருந்த வேண்டிய செய்தி. திருந்தி விட்டார்கள் எல்லோரும் என்று நினைத்தது தவறு. உண்மை. கொள்ளைக்காரர்கள் இன்னும் இருக்கிறார்கள். மறுக்கவில்லை. வெளியே இல்லை, நமக்குள்ளேயே இருக்கிறார்கள் என்று நினைக்கிறேன். நினைப்பது சரி. யார் அவர்கள்? தெரியாத அரசே. எல்லாம் தெரிந்தவர்கள் தனக்கு ஒன்றுமே தெரியாதென்றுதான் சொல்லுவார்கள். நான் சொல்லட்டுமா? சொல்லுங்கள் தளபதி. அவனுடைய வாழ்வையே முடித்து விடுகிறேன். முடிக்கலாம். ஆனால் மருதநாட்டு மன்றத்தில் தற்கொலைக்கு என்று ஒரு தனி இடம் இல்லையே என்று வருந்தது. நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? நான் சொல்வதற்கு ஒன்றுமில்லை. ஒரு பாதி இந்த ஓலை சொல்லும், மறு பாதி இந்த ஆளை கேளும். இந்த ஆள் யாரு? என்னங்க இது? என்னை பார்த்தா யாருன்னு கேட்கிறீங்க? எங்க சுல்தானுக்கு நீங்க தானே தூது அனுப்பினீங்க. என்னடா கதை கட்டுகிறாய்? நான் உன்னை பார்த்ததே கிடையாது. எஜமா, இப்படி எல்லாம் சொல்லி நீங்க தப்பிக்க பார்க்காதீங்க. நான் பிள்ளை குட்டிக்காரன், என்னை காப்பாத்துங்க. என்னடா கதை நடத்துகிறீர்கள்? என்னை கொண்டாந்து நான் சொல்கிறேன். ஒரு உயிரை கொல்லும் உரிமை உனக்கு கிடையாது. மன்னிக்க வேண்டும் அரசே. இவர் யார் என்று எனக்கு தெரியாது. பொய் சொல்லுகிறான். மனிதனின் நாக்கு பொய் சொல்லலாம், ஆனால் எடுத்து பொய் சொல்லாது. பாருதை. இது மோசம். இதுதான் மக்களின் நினைப்பு. அநியாயம். மன்னரின் தீர்ப்பே அதுதான். சத்தியமாக இதை நான் எழுதவே இல்லை. இது உமது வாதம். அப்படித்தானே ஜீவகரே? இதை நீர் எழுதவில்லை என்று சொல்லலாம், ஆனால் உமது எழுத்து இல்லை என்று சொல்ல முடியாது. தத்தா, மன்றத்து மக்களே, மதி நிறைந்த செல்வர்களே, இது இவர் போர் பயிற்சியாளராக நியமிக்கப்பட்ட போது இவரே இவரது கையால் இந்த மன்றத்தில் உங்கள் முன் அப்போது எழுதி கொடுத்த பிரமாண பத்திரம். இது ஸ்வர்ணகிரி மன்னருக்கு இவர் இப்போது எழுதியிருக்கும் வஞ்சக சூத்திரம். இந்த இரண்டையும் நீங்களே ஒப்பிட்டு சொல்லுங்கள். ஒப்பிட்ட மன்னருக்கு இவர் செய்திருக்கும் துரோகத்தை பற்றி. இரண்டு ஒன்றுதான்.
இதற்கு நீ என்ன சொல்கிறாய்? பிரபு, நான் அழிவதை பற்றி கவலைப்படவில்லை. ஆனால் என்னோடு சேர்ந்து உங்கள் நீதியும் அழிந்து விடுமே என்பதற்காகத்தான் வருந்துகிறேன். நான் குற்றவாளி என்று உங்கள் மனதில் பட்டு எனக்கு மரண தண்டனை கொடுத்தாலும் சரி, அது எனக்கு ஒரு சிறிய தண்டனை ஆகும். ஆனால் நான் நிரபராதி என்று நீங்கள் நினைத்து மற்றவருடைய சொல்லுக்கு செவி சாய்த்து எனக்கு சிறிய தண்டனை கொடுத்தாலும் அது எனக்கு பெரிய தண்டனை ஆகும். பிரபு, நான் நினைப்பது இருக்கட்டும். உன்னை நிரபராதி என்று கூற இந்த மன்றத்தில் யார் இருக்கிறார்கள்? இருக்கிறார்கள். நீதி கற்றவர்களும் இருக்கிறார்கள். குற்றம் சுற்றம் என்று சொன்னவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் சுற்றி இருக்கும் சூழ்நிலை அவர்களை புற்றுப்பாம்பு போல் அடக்கி வைத்திருக்கிறது. சுட்டி காட்ட முடியுமா? இனி முடியாது அரசு. தொடுந்தூரம் இருந்தவர்கள் நெடுந்தூரம் சென்று விட்டார்கள். சாவாலும் நம்மை பிரிக்க முடியாது என்று சொன்னவர்கள் வஞ்சகர்களின் நாவால் பிரிக்கப்பட்டு என் கண்களை விட்டே பறிக்கப்பட்டு விட்டார்கள். இனி முடியாது. பாவம், தன் சுடி தெரிந்ததை உணர்ந்ததுமே பைத்தியம் போல் வளர்கிறார். பராரிய போல் வேடமிட்டு புலம்புகிறார். வேண்டுமென்றே இந்த அலங்கோலம் செய்து கொண்டதால் தான் அரசபைக்கு நேரத்தோடு வர முடியவில்லை. சபையோர்களே, மருத நாட்டு மணிமுடியையும் மன்னர் பதவியையும் இவர் சொர்ணகிரி சுல்தானிடமிருந்து தானமாக தனது வஞ்சக சேவைக்கு பரிசாக எதிர்பார்த்ததால் தான் கோட்டை தளபதியின் பதவி கிடைக்கப் போவது தெரிந்தும் அதை பெற வரவில்லை. தளபதி, எலும்பில்லாத நாக்கன்று எதையும் பேச வேண்டாம். என் தாயை பார்த்து திரும்புகையில் நான் தாக்கப்பட்டேன். மன்னருக்காக கொண்டு வந்த ஒரு ஓலையையும் பறிகொடுத்தேன். அது யாருடைய ஓலை? அது ஜீவகா, உண்மையை சொல்லாதே. இதனால் அலாவுதீனுக்கு தீமை ஏற்பட்டால், வீரகேசி அவரை மகாவதியிடம் பிடித்துக் கொடுத்து விட்டால் என்ன செய்வது? யாருடைய ஓலை? யாருடைய ஓலை? குற்றத்தை ஒப்புக்கொள்கிறாயா? மன்றத்தின் அபிப்பிராயம்? கொலைபாதகன் காட்டிக் கொடுக்கும் கயவன் இல்லவே இல்ல. மகாராஜா, எங்க அண்ணன் ரொம்ப நல்லவர் மகாராஜா. ஜீவன் குற்றவாளி, ஏக துரோகி. என்ன நினைப்பதை மக்கள் சொல்லிவிட்டார்கள். ஜீவகா, முடிவாக சொல்ல ஏதாவது இருக்கிறதா? குற்றங்களில் பெரும் குற்றம், மன்னிக்க முடியாத குற்றம், தேச துரோகம். இதற்குரிய ஒரே தண்டனை மரணம். நாளை உதயத்தில் ஜீவகனும் அவனுக்கு உடந்தையாக இருந்தவனும் தூக்கிலிடப்பட வேண்டும். இனி சபை கலையலாம்.